Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது RRB Group D. நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். இது previous year question நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல எப்படி இந்த previous year questionல question frame ஆயிருக்கு, எப்படி கேக்குறாங்க, எந்த டாபிக் எல்லாம் கவர் பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றதை தெரிஞ்சுக்க போறோம். சயின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே எந்த மாதிரி கொஷின்ஸ் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, வாங்க நம்ம பார்க்கலாம். இது வந்து போஸ்ட் 1 லெவலுக்குள்ளது, குரூப் டி உள்ளது. ஓகேவா, இது நடந்தது பழைய கொஸ்டின் பேப்பர், இது தான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவற்றுள் எது ஒரு நல்ல மின் கடத்தி? கிராஃபைட்டு. இது சயின்ஸில் தான் டைரக்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரும் மறுபடியும். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள கொஸ்டின் இந்த மாடலில் தான் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து வச்சுக்கணும். இதில் எப்படி கேட்டுக்காங்க, புகழ்பெற்ற கொங்கணி எழுத்தாளர் மகாபாலேஸ்வரர் சஹிலுக்கு 2016 டேஸ் என்ற இவருடைய நாவலுக்கு சரஸ்வதி சமன் விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதில் என்ன பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதிலேருந்து அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். இதில் வந்து நாவலுக்கு வந்து அவார்டு வந்திருக்கு. அந்த அவார்டுக்கானது இது. ஓகேவா, அப்போ நீங்கள் இப்போ படிக்கும்போது இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர் இருக்கு இல்லையா, அந்த இதில் நல்லா பார்த்துக்கணும். எதுக்காவது அவார்ட்ஸ் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா, விருது ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அந்த இதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற போது அது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் வரும். தென் நெக்ஸ்ட்டு விவசாய மாற்றத்திற்காக பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையுடன் ஒரு புத்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள மாநிலம் எது? இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான். ஓகேவா, இந்த மாதிரியும் ஏதாவது இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அப்போ உள்ளது ஒரிசா. ஒரு மின்னூட்டத்தை கொண்டு செல்லும் அணுக்களின் குழு டேஸ் அயன் என்று அழைக்கப்படுகிறது. பல அணு என்று சொல்லப்படுகிறது. இது வந்து ஃபிசிக்ஸ்குள்ளது. 2014ஆம் ஆண்டு தேசிய விருதுகளின் சிறந்த கல்வி திரைப்படத்திற்கான விருதினை வென்ற திரைப்படம். இது வந்து இதுவுமே மூவிஸ்லேருந்து வரக்கூடியது தான், திரைப்படத்துலேருந்து. இதில் எது பெஸ்ட்டு படம் ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கு, விருது வாங்கியிருக்குன்னா அந்த நேம்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து தி வாட்டர் பால் பழசு. நெக்ஸ்ட்டு திட கார்பன் டை ஆக்சைடு ஏன் உலர் ஐஸ் என்று அழைக்கப்படுகிறது? அது வளிமண்டலத்தில் அழுத்தம் 1க்கு குறைக்கப்படும் போது அது வாயு நிலையிலிருந்து நேரடியாக மாறும். வாயு நிலைக்கு நேரடியாக மாறும். அப்படியே பனிக்கட்டி ஐஸாக கரைஞ்சு போயிடுது இல்லையா, அதுதான். பின்வரும் எது உடலின் முன்புற பகுதிகளில் இருந்து இரத்தத்தை சேகரிக்கும் நரம்பு ஆகும்? சுப்ரியர் பெனோகோவா. இது பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையின் தலைவர் யார்? இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு நிறுவனம் ஆர்கனைசேஷனை வச்சு அதில் சிஓ இருக்கலாம், புதுசாக ஏதாவது நியமனம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள பற்றி அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடியது. இது பழசு. இந்த இது நீங்கள் புதுசாக வந்து அப்பாயின்மெண்ட்டு அந்த டாப்பிக்கில் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லி வருவாங்க. 2024லேருந்து 25க்குள்ளே இருக்கும் ஒரு பாப்புலரான ஆர்கனைசேஷன் நிறுவனத்தில். ஓகே, அந்த டாப்பிக்கில் பார்த்துக்கோங்க. கால்பந்து விளையாட்டு ஆங்கிலேயர்களால் இந்தியாவிற்கு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1848. கல்வி தொடர்பான செயல்பாடுகள் இந்திய அரசின் எந்த அமைச்சரின் கீழ் உள்ளது? மனிதவள மேம்பாடு. நிலையாற்றல் மற்றும் இயக்க ஆற்றல் ஆகியவை எந்த வகையை சேர்ந்தவை? இயந்திர ஆற்றலுக்காக. ரெண்டுமே நிலையாற்றலும் இயக்க ஆற்றலும் இயந்திர ஆற்றலுக்கு சார்ந்தது. எத்தனை வகையான மின் சுற்று இணைப்புகள் உள்ளன? 2. நேர் எதிர் மின் சுற்று. பின்வருவனவற்றில் எது முதுகெலும்புகளின் பண்பு அல்ல? சமச்சீர். ரிஷிகேஷ் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நகரமாகும். இது வந்து ஒரு பாப்புலரான பிளேஸு. எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது டேராடூனுக்குள்ளது. இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, டேஸ் 3 இருதய அறைகள் கொண்டுள்ளது. இது நீர்நில வாழ்வை மட்டும் 3 இதய அறைகளை கொண்டது. ஒளிச்செறிவு டேஸில் அளக்கக்கூடியது. ஒளி அளக்கக்கூடிய டெசிபல், அதாவது டெசிபலில் தான் அளக்கக்கூடியது. இது வந்து ரெகுலராக கேட்பாங்க, இன்னும் மறுபடியும் கேட்பாங்க. இதுதான் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது.
எடையின் எஸ்ஐ அலகு விசை, இதுவுமே கேட்கக்கூடியது. இந்தியாவில் பிரிட்டிஷ் பிரதேசத்தை விரிவுபடுத்தும் நடைமுறைக்கு உட்பட்ட மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்றான துணை கூட்டாட்சி டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. துணை கூட்டாட்சி, ஓகே, துணை கூட்டாட்சி வந்து வெல்லஸ்லி பிரபு இவங்களுடைய டைமில் தான். நெக்ஸ்ட்டு, மனித மூளையின் ஒளியின் உணர்வு எவ்வளவு நேரம் நீடிக்கிறது? 0.1 நொடி. இந்தியாவில் தேசிய கடற்படை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 4. அதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த டாபிக்ஸும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வருது கொஸ்டின்ஸு, முக்கியமான டேட்ஸ் எல்லாம் வரும், அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அப்ரிவேஷன் படி இருக்கும். பிபிஎல்ஆர் இருக்கு இல்லையா, அதாவது பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் லேண்டிங் ரேட். இந்த மாதிரி இந்த ஒரு டாப்பிக்கே இருக்கும் அப்ரிவேஷன் சொல்லி. அது முக்கியமானதை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இது இங்கிலீஷ்லேயே படித்து வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்திய அரசின் தலைவரான ஓம் பிரகாஷ் சவுந்தலா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தோட சிஎம்மாக இருக்கட்டும், ஆளுநராக இருக்கட்டும், இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அமைச்சர்கள் மேபி எத்தனை சீட் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரூப் டியை பொறுத்தளவு பயன்படும். ஓகேவா? இது வந்து ஹரியானா. முதலமைச்சர் கண்டிப்பாக தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த சிஎம் எத்தனை அந்த ஸ்டேட்டில், அதாவது புதுசாக எலெக்ஷன் ரீசெண்டாக நடந்திருக்குன்னா அந்த இதில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யார் புதுசாக வந்து பதவியில் இருக்காங்க அப்படின்றத, சிஎம் ஆகிருக்காங்கன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ் வரை ஆட்சி புரிந்த ஷெர்ஷாவால் சூரி வம்சம் நிறுவப்பட்டது. அதாவது 1540 45 வரைக்கும் இருக்குது. 1545 வரைக்கும் இருக்குது ஷெர்ஷா சூரி காலகட்டம். சீரான இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளானது வளைவான பாதையில் நகர்ந்தால் அந்த இயக்கம் டேஸ் அழைக்கப்படுது. வளைவான பாதையில் வந்தால் வளைகோட்டு இயக்கம். அது ஒரு ராக்கெட் புறப்படும் செயல்முறை எந்த விதியை விவரிக்கிறது? அது வந்து உந்து சேமிப்பு விதி. ஐக்கிய அரபு நாடுகளில் முதல் உலக கிரிக்கெட் அகாடமியை திறந்து வைத்தவர் யார்? இது வந்து எம்எஸ் தோனி அவங்க பண்ணியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அமைச்சரவைக்கு பதவி உயர்வு பெற்ற பின்னர் இந்தியாவின் முதல் முழு நேர பெண் பாதுகாப்பு அமைச்சர் இருந்தவங்க பாதுகாப்பு அமைச்சராக இருக்காங்க. இதுவே கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான், அது பழசு தான். இப்போ ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முருகப்பா தங்க கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஹாக்கி. இதே மாதிரி ஒவ்வொரு கோப்பையும் அது எந்த விளையாட்டோட தொடர்புடையதுன்னோ அதே மாதிரி இந்த மாதிரி இதில் இருக்க பர்சனல், இப்போ எம்எஸ் தோனி அப்படின்னா கிரிக்கெட்டு, அதே மாதிரி ஹாக்கியில் ஒரு பாப்புலராக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் பாப்புலரான பர்சனாலிட்டி அவங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விளையாட்டு தொடர்புடையவங்க அவங்கள பற்றியும் கேட்பாங்க. இவர் எந்த விளையாட்டுக்கு தொடர்புடையவர்னு கேட்பாங்க, அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூட்ரல் கரைசலின் பிஹெச் மதிப்பு என்ன? அது 7 இருக்கும். ஓகேவா? 7 இருக்கும், அதுதான் நியூட்ரல். டேஸ் பரிணாமத்தை மட்டும் கொண்டுள்ளது, திசையை கொண்டிருப்பதில்லை. அது வந்து வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணக்கூடியது. இது உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.